இங்க நம்ம ஹீரோ பிறந்ததுலேருந்தே ஒரு தீவுல வச்சு அவனுக்கே தெரியாம ரியாலிட்டி ஷோ எடுக்காங்க. இதுக்காக அந்த தீவையே ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணி சுத்தியும் ஹிடன் கேமரா வச்சு 24 மணி நேரமும் லைவா போட்டுட்டு இருக்காங்க. இவனை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே நடிச்சிட்டு இருக்க ஆக்டர்ஸ் தான். இவனோட சின்ன வயசுல அப்பா தண்ணியில விழுந்து இறக்குற மாதிரி நடிக்க வச்சதால அப்ப இருந்து தண்ணியை பார்த்தாலே இவனுக்கு பயம். அதனால எங்கேயுமே போகாம அந்த தீவிலே இருப்பான். அப்படியே இவன் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போறான். அங்க யாருக்குமே தெரியாம ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஃபிஜி ஐலாண்டுக்கு எப்படி போலாம்னு டீடைல் கேட்கறான். அங்க சில்வியான்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவும் சில்வியாவும் தான் இந்த கதைப்படி காலேஜ்லயே லவ் பண்ணிருப்பாங்க. பட் அவ ஹீரோட்ட நீ ஒரு ஷோக்குள்ள இருக்க, எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் ஃபிஜி ஐலாண்ட்ல இருக்கோம்னு உண்மையை சொல்லிருப்பா. அதனால அவளை ஷோல இருந்தே தூக்கிட்டு மேரிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவனும் சில்வியாவோட ஷால் எடுத்து பார்த்துட்டு அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். அதை டிவில பார்த்த சில்வியாவும் சீக்கிரம் அங்கிருந்து தப்பிச்சு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஹீரோ அவனோட ஒய்ஃப்ட அந்த தீவை விட்டு வெளியில சுத்தி பார்க்கலாமான்னு கேட்க அவன் நமக்கு நிறைய கடன் இருக்கு, டிராவல் பண்ணா நிறைய செலவாகும்னு சொல்லி அப்படியே அவன் மைண்ட மாத்திடுறா. அப்படியே ஒரு நாள் இவன் கார்ல ரேடியோ கேட்டுட்டு போறப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகி அந்த செட்ல உள்ளவங்க ஹீரோ கார்ல வராருன்னு பேசுறதெல்லாம் கேக்குது. உடனே இவன் சந்தேகப்பட்டு வழக்கம் போல வேலைக்கு போகாம பக்கத்துல உள்ள பில்டிங் போய் பாக்குறான். இவனை பார்த்ததும் எல்லாரும் பயந்து இவனை உள்ளவே விடல. எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அங்க உள்ள லிப்ட்ல ஏறான். பார்த்தா அது லிப்டே இல்ல. பின்னாடி டோர் ஓபன் ஆகி பேக் ஸ்டேஜ்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் ஃபுல்லா குழம்பி போய் அவன் ஃப்ரெண்ட போய் பாக்குறான். அவன் ஏதோ பேசி இவன் மைண்ட மாத்த ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ அப்பவும் சந்தேகப்பட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகாம ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்கேயும் உள்ள விடாம எல்லாரும் அவனை தடுக்க பாக்குறாங்க. எப்படியோ எஸ்கேப் ஆகி ஒய்ஃபை பார்த்தா அதுக்குள்ளே ஆபரேஷன் நடக்கிற மாதிரி செட்டை ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச உடனே இவன் சில்வியா இருக்கிற ஐலாண்டுக்கு போக டிக்கெட் போட போறான். அவங்களோ ஒரு மாசத்துக்கு டிக்கெட் ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இவன் பஸ்ல போலாம்னு பார்த்தா பஸ்ஸே பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு போய் சொல்லிடுறாங்க. இவனும் ஒய்ஃபை கூப்பிட்டு கார்லயே அந்த தீவுக்கு போலாம்னு பார்க்கான். எப்படியாவது இவனை தடுக்கணும்னு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப போலீஸ் அவராவே இவன் பேரை சொன்னதும் உடனே காரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான். இவங்களும் எப்படியோ வரட்டிட்டு வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. இவன் திரும்ப தப்பிக்க கூடாதுன்னு அவனோட அப்பாவை வர வைக்கிறாங்க. இவன் அவங்கள பார்த்ததும் அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிக்கிறான். இதெல்லாம் டிவில பார்த்த சில்வியா ரொம்ப கோபப்படுறா. அடுத்த நாள் எப்பவும் போல ஹீரோ வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறான். மார்னிங் பார்த்தா ஹீரோ எழுந்திருக்கவே இல்ல. ஃப்ரெண்டு வந்து செக் பண்ணா அங்க ஹீரோ இல்லவே இல்ல. உடனே எல்லா பக்கமும் ஹீரோவை தேடுறாங்க. பார்த்தா ஹீரோ அவனோட பயத்தெல்லாம் விட்டுட்டு கடல்ல ஒரு படகுல போயிட்டு இருக்கான். ஷோவோட டைரக்டர் ஒரு பெரிய சூறாவளியை வர வச்சு படக சாச்சு ஹீரோவை கடல்ல விழ வச்சிடறான். அவன் உயிருக்கு போராடுறத பார்த்த டைரக்டர் உடனே கிளைமேட்டை நார்மல் ஆக்கிடுறான். ஹீரோ எப்படியோ மறுபடியும் படகுல ஏறி தொடர்ந்து போறான். அப்போ ஒரு இடத்துல படகிடிச்சு நின்றுது. இவன் அதை தொட்டு பார்த்ததும் அங்க ஒரு படிக்கட்டு வருது. அப்ப டைரக்டர் வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. பட் அதெல்லாம் கேட்காம அங்க உள்ள கதவை திறந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். சில்வியாவும் ஹாப்பியா அவனை பார்க்க கிளம்பி வரா.